I want to say a word about bringing up children. பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தை குறித்து ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். The primary responsibility for bringing up children is with the father, not the mother. பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய பிரதானமான பொறுப்பு தகப்பனிடத்திலே தான் இருக்கிறதே ஒழிய தாயினிடத்திலே இல்லை. Because it says that in Ephesians 6. எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. It says in verse 1 that children must obey their parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கிறோம் 1ஆம் வசனத்திலே. But then in verse 4 it doesn't say parents bring up your children but fathers. 4ஆம் வசனத்திலே பெற்றோரே பிள்ளைகளை என்று சொல்லவில்லை, பிதாக்களே தகப்பன்மாரே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை provoke your children to anger but bring them up in the discipline and instruction. உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்கள் வளர்ப்பீர்களாக. Why doesn't it say fathers and mothers? ஏன் தகப்பனும் தாயும் என்று சொல்லவில்லை? That's not a mistake. அது தவறாய் இங்கே போடப்படவில்லை. Because you turn to Colossians. கொலோசியருக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் and chapter 3 3ஆம் அதிகாரம் verse 21. 21ஆம் வசனம். Again it says to fathers, don't exasperate your children and they may not lose heart. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திறந்து போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள் என்று மீண்டும் தகப்பனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. It's not a mistake that Paul made. அது பவுல் ஏதோ தவறுதலாக அதை எழுதவில்லை. The primary responsibility for disciplining and teaching the children is the father. பிள்ளைகளை சிட்சிப்பதும் போதிப்பதுமான பிரதான பொறுப்பு தகப்பனிடத்திலே தான் இருக்கிறது. The father must teach the children not to cheat, not to tell lies. ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்று தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Respect father and mother. தகப்பனையும் தாயும் மதிக்க வேண்டும். To behave properly in the school. பள்ளியிலே ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். Not to cheat in the examination. பரீட்சையிலே காப்பி அடிக்க கூடாது. And all those divine principles. இந்த தெய்வீக தத்துவங்களை நாம் கோட்பாடுகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். Father's responsibility. அது தகப்பனுடைய பொறுப்பு. And if they don't obey the father and mother, தகப்பனுக்கும் தாய்க்கும் அவர்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் it's the father who has to discipline the children. தகப்பன் தான் பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும். But unfortunately, துரதிர்ஷ்டவசமாக many fathers don't do this. அநேக தகப்பன்மார்கள் அதை செய்வதில்லை. They are lazy. சோம்பேறிகளா இருக்கிறார்கள். It's not enough that you earn money to feed and clothe and educate your children. பிள்ளைகளுக்கு போஷித்து ஆடையை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுப்பதற்காக சம்பாதித்தால் மட்டும் போதாது. Instruct them and discipline them. நீங்கள் அவர்களை போதனை செய்து சிட்சிக்க வேண்டும். Now, it's true that it's the mother who is with them the whole day. தாய் தான் பிள்ளைகளோடு கூட நாள் முழுவதும் இருக்கிறார்கள், அது உண்மைதான். The father is away most of the day. நாள் முழுவதுமாய் நாளின் பல்வேறு மணி நேரங்களிலே தகப்பன் அங்கே வீட்டில் இல்லை. God did not know that. தேவனுக்கு அது தெரியாது என்று எண்ணுகிறீர்களா? God knows the father goes away early morning, comes back late in the evening. விடிய காலமே எழுந்து வேலைக்கு போகிறார், மாலை காலம் தாழ்ந்து வீட்டுக்கு வருகிறார். தகப்பன் ஆண்டவருக்கு தெரியும். God knows the mother is there the whole day. நாள் முழுவதுமாய் தாய் அங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். But he still says, fathers, it's your responsibility. ஆனால் பிதாக்களே இது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்கிறார். So you have to take the responsibility when you come home in the evening. ஆகவே மாலையிலே வீட்டிற்கு வரும்பொழுது நீங்கள் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டியிருக்கிறது. Even if it is when you sit around the table at dinner time. நீங்கள் இரவு சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட. You know, we talk about so many things when we sit around eating food at night. இரவு சாப்பிடும் பொழுது எல்லாரும் உட்கார்ந்து பல காரியங்களை பேசுகிறோம். Take 5 minutes. 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Talk about something spiritual. ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசுவதற்கு. To talk about how we can live as Christians in this evil world. இந்த பொல்லாத உலகத்திலே எப்படி நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும் என்பதை குறித்து பேசுங்கள். Now, if some of you wives say, my husband never does that. இப்பொழுது என்னுடைய கணவன் அதை இப்படி செய்வதே கிடையாது என்று மனைவிமார்கள் சொல்வீர்களானால், it becomes your responsibility as mother. அப்பொழுது தாயாய் இருக்கக்கூடிய நீங்கள் தான் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். You know, that's like if your husband is paralyzed and lying in bed and he can't even move. கணவன் வியாதிப்பட்டு பக்கவாதம் வந்து படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார், எழுந்திருக்க முடியவில்லை என்றால், then you wives may even have to go to work to earn the living for the family. குடும்பத்துக்கு போஷிக்கும்படியாக நீங்கள் போய் வேலை செய்தாக வேண்டும். Generally speaking, it's the man who has to earn the living for the family. பொதுவாக பேசினால் ஜீவனத்துக்கு ஏதுவான சம்பாத்தியத்தை தகப்பன் தான் கொண்டு வர வேண்டும். But if a father is paralyzed, what to do? தகப்பன் வாதம் வந்து கிடந்தால் என்ன செய்வது? Then the mother has to do it. தாய் தான் செய்ய வேண்டும். Same way here. அதே போலதான் இங்கே. If the father does not teach the Bible, then the mother has to do it. தகப்பன் வேதத்தை பிள்ளைகளுக்கு போதிக்காவிட்டால் தாய் தான் போதிக்க வேண்டும். If the father doesn't discipline the children, then the mother must do it. தகப்பன் பிள்ளைகளை சிட்சியாவிட்டால் தாய் தான் செய்ய வேண்டும். So even though it is the father has got the primary responsibility, தகப்பனிடத்திலே பிரதானமான பொறுப்பு இருந்தாலும் கூட,
Many fathers are too lazy. அநேக தகப்பன்மார்கள் சோம்பேறிகளா இருக்கிறார்கள். And I tell wives, please tell your husband, you must take that responsibility. மனைவிமார்களிடத்திலே சொல்லுகிறேன், உங்கள் புருஷனிடத்திலே இந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். But I've heard some people say, I tell him so many times, but he still doesn't do it. எத்தனை முறை சொன்னாலும் அவர் செய்ய மாட்டேங்கிறார் என்று தான் அநேக மனைவிமார்கள் சொல்கிறார்கள். Then you do it. அப்பொழுது நீங்கள் செய்யுங்கள். You take the word of God and தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து நீங்கள் போதியுங்கள். There's one example like that in the Bible. வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாதிரி இருக்கிறது. There was a wonderful young man called Timothy. தீமோத்தேயு என்கிற அற்புதமான ஒரு வாலிபன் இருக்கிறார். His mother's name was Eunice. அந்த தீமோத்தேயுடைய தாயின் பேர் ஐனிக்கேயாள். And Eunice had a very God-fearing mother. ஐனிக்கேயாளுக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு தாய் இருந்தார்கள். And that God-fearing mother, Lois, taught Eunice the right way when she was a young அந்த girl. லோவிசாள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்மணியா இருந்து தன்னுடைய மகளுக்கு ஐனிக்கேயாளுக்கு கர்த்தருக்கேற்ற வழிகளை போதித்தார். But as she grew up, அவள் வளரும் பொழுது, maybe when she was 18, 19 years old, 18-19 வயது ஆகும் பொழுது she backslid. அவள் பின்வாங்கி போனாள். Gave up her faith. தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிட்டாள். And went and married an unbeliever. அவிசுவாசியை போய் திருமணம் செய்து கொண்டாள். And that unbeliever was only interested in making money. அந்த அவிசுவாசிக்கு நோக்கமெல்லாம் பணம் சம்பாதிப்பதுதான். He was not a Jew, he was a Greek. அவன் யூதனும் அல்ல, அவன் ஒரு கிரேக்கன். Now it is against the word of God to marry a non-Jewish person. ஒரு யூதர் அல்லாத ஒரு நபரை திருமணம் செய்வது என்பது அந்த நாட்களில் வேதத்துக்கு புறம்பான காரியம். She went and did it. ஆனால் அவள் போய் திருமணம் செய்து கொண்டாள். But she became a Christian. ஆனால் அவள் ஒரு கிறிஸ்தவளாய் மாறினாள். And she decided, அவள் தீர்மானித்தது, okay, I have failed. நான் தவறிவிட்டேன். But I will bring up my child in the fear of God. ஆனால் என்னுடைய மகனை நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ப்பேன். She spent a lot of time. Her father didn't help. She spent a lot of time bringing up Timothy in godly ways. உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த தாய் பல மணி நேரங்கள் செலவு செய்து தீமோத்தேயுவை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்த்தாள். Put faith in his heart. அவனுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை வைத்து விட்டாள். And Timothy, by the time he was 18 or 19, தீமோத்தேயு அவருக்கு 18-19 வயது ஆகும் பொழுது he became such a fine servant of God. மிகவும் நேர்த்தியான ஒரு தேவ ஊழியராய் மாறினார். That Paul selected him. பவுலே அவரை தேர்ந்தெடுத்தார். You know, Paul tells Timothy in 2 Timothy 1. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். He says, this faith that you have, இந்த விசுவாசம் உனக்கு இருக்கக்கூடிய விசுவாசம், verse 5, 5ஆம் வசனம், was first in your grandmother Lois and then in your mother Eunice. 2 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. He doesn't say it was in your father. உன்னுடைய தகப்பனிடத்தில் இருந்தது என்று சொல்லவில்லை. You don't even know what the father's name was. தகப்பனுடைய பெயர் என்ன என்று கூட பவுலுக்கு தெரியாது. It just says in Acts 16 he was a Greek man. அவன் ஒரு கிரேக்க மனிதன் என்று தான் அப்போஸ்தலர் 16 சொல்கிறார். But it says there was a faith in your mother. ஆனால் உன்னுடைய தாயிடத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது. She gave you that faith. அவள் உனக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தாள். What a wonderful example. என்ன அருமையான ஒரு உதாரணம். If Timothy's mother had not done that, தீமோத்தேயுடைய தாய் அதை செய்யாத பட்சத்தில் Timothy would never have become a servant of God. தீமோத்தேயு ஒரு தேவ ஊழியராய் மாறி இருந்திருக்க மாட்டார். So remember this. ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். It's a mother all by herself, even when her father is godless, can bring up a man like Timothy. தகப்பன் தேவனற்றவனாய் இருக்கும் பொழுதும் கூட ஒரு தாயாக இருக்கிறவள் தன்னுடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வாழ்க்கையில வளர்க்க முடியும். I'll show you another example. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். In Acts 21, அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம், about a preacher. His name was Philip. ஒரு பிரசங்கியார், அவர் பேர் பிலிப்பு. He was an evangelist who was preaching the gospel. He was not a shepherd of any church. அவர் எந்த ஒரு சபையினுடைய மேய்ப்பனாக இல்லை, ஆனால் அவர் ஒரு சுவிசேஷகனாக இருந்தார். In those days, if you were an evangelist, you didn't get much money. அந்த நாட்களிலே சுவிசேஷகனாக இருந்தால் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. People were all poor. ஜனங்கள் எல்லாரும் வேலைகளா இருந்தார்கள். And if you didn't do a job, you just go around preaching, you would get very little money. வேலை செய்யாமல் சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருந்தால் குறைவாக தான் பணம் கிடைத்தது. So Philip was a poor man. பிலிப்பு ஒரு ஏழை மனிதராக இருந்தார். Now it says here in Acts 21 verse 8. அப்போஸ்தலர் 21:8 வாசிக்கிறோம். Verse 9. 9ஆம் வசனம். He had 4 daughters. அவருக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். Now most of us would be terribly discouraged if he had 4 daughters. 4 பெண்களில் இருந்தால் அப்பா என்ன என்று சொல்லி நாம் சோர்வடைந்து விடுவோம். But Philip was not discouraged. ஆனால் பிலிப்பு சோர்வடையவில்லை. He knew that in the new covenant, அவருக்கு என்ன தெரியும், புதிய உடன்படிக்கையிலே even a daughter can prophesy, not only a man. ஆண் மகன் மட்டுமல்ல, ஒரு பெண் மகளும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம் என்று அறிந்திருந்தார். And share the word of God with others. மற்றவரோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை அறிந்திருந்தார். He was not a teacher. They can't be teachers in the church or elders in the church. சபையிலே அவர்கள் போதிக்கிறவர்களாகவோ மூப்பர்களாக இருக்க முடியாது. But they can share God's word with hundreds of sisters. ஆனால் நூற்றுக்கணக்கான சகோதரர்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும். People who come to their home, வீடுகளுக்கு வரக்கூடிய எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியும். even if they never preach in the church. சபையில ஒரு காலம் பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் கூட. And he had 4 daughters.
அவருக்கு 4 குமாரத்திகள் உண்டு. He trained all of them to share the word of God with others. அவர்கள் எல்லாரும் மற்றவர்களுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். So those days people used to get married very young, 20-21 years. அந்த நாட்களிலே 20-21 வயதா இருக்கும் பொழுதே இளம் வயதிலே திருமணமாகிவிடும். So these girls must have been say between 17 and 20 years old. ஆகவே இந்த 4 பெண் பிள்ளைகளும் 17 இலிருந்து 20 வயது வரை இருந்திருக்கலாம். And what were these 4 girls doing? இந்த 4 பிள்ளைகளும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? They were sharing the word with other young sisters. அவர்கள் மற்ற வாலிப சகோதரர்களோடு கூட வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். They were sharing the word with people who came to their home. தங்களுடைய குடும்பத்திற்கு வீட்டுக்கு வந்த மக்களோடு கூட வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். They didn't become elders in the church or preach in the church. அவர்கள் சபையிலே மூப்பர்களாகவோ அல்லது பிரசங்கிக்கிறவர்களாக மாறவில்லை. But they had a tremendous ministry. ஆனால் அவர்களுக்கு ஒரு திறமையான ஒரு ஊழியம் இருந்தது. So many hundreds of women. எவ்வளவோ நூற்றுக்கணக்கான பெண்களோடு கூட. So what a man he was that he trained his daughters to teach them to share the word with others. என்ன விதமான ஒரு மனிதர் பாருங்கள், தன்னுடைய 4 பெண் பிள்ளைகளும் வேத வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். He told them, you girls must be filled with the Holy Spirit. பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று share the போதித்தார். word with others. தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். What I'm saying is, நான் என்ன சொல்கிறேன் என்றால், whether you got sons or daughters, உங்களுக்கு மகன் இருந்தாலும் சரி மகள் இருந்தாலும் சரி, let's train them to share the word of God with others of their age. தங்களுடைய வயது உடையவர்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். That's a tremendous thing to do that. இதை செய்வது மிகவும் பெரிய காரியம். And they grow up, அவர் வளரும் பொழுது they can really be useful servants of God. அவர் உண்மையாலுமே தேவனுக்கென்று பயனுள்ள ஊழியக்காரர்களை மாற முடியும். But that is the responsibility of the father and mother. இது தகப்பன் தாய் இவருடைய பொறுப்பாக To இருக்கிறது. encourage them when they are small. சிறு வயதில் இருக்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துவது. Pray that Jesus will fill you with the Holy Spirit. இயேசு உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட முடியாது ஜெபியுங்கள். Share பகிர்ந்து கொள்ள God's word with others. மற்றவர்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள So உற்சாகப்படுத்துங்கள். we have some wonderful examples in the New Testament. ஆகவே புதிய ஏற்பாட்டில் நமக்கு சில அற்புதமான மாதிரிகள் இருக்கிறார்கள். See, in the church, சபையிலே I mean, people like me are growing older and older. என்னை போல ஜனங்கள் வயதாகிக் கொண்டே போகிறது. And we need a younger generation coming up who really know God's word. தேவனுடைய வார்த்தையை நன்றாக அறிந்திருக்கக்கூடிய வாலிபர்கள் எழும்ப வேண்டுமே. I started preaching when I was 21 years old. எனக்கு 21 வயதா இருக்கும் பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். Nobody told me. யாருமே எனக்கு சொல்லவில்லை. I wasn't preaching in the church or anything. அப்பொழுது சபையிலே நான் ஒழுங்காக I would பிரசங்கிக்கவில்லை. go to a home and sit with 2-3 people and share the word. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு போவேன், 2-3 பேரை வைத்து நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். So we must encourage our young people. ஆகவே நம்முடைய வாலிபர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். Share what little they know with others. அவர்களுக்கு என்ன குறைவான காரியங்கள் தெரியுமோ அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள உற்சாகப்படுத்த வேண்டும். Your responsibility to bring up those children you have to be godly men and women in the church. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் சபையிலே தேவபக்தியுள்ள மனுஷர்களாக வளர வேண்டும் என்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். And we must talk to our children. நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச வேண்டும். When they come back from school, my wife used to talk to them. என்னுடைய பிள்ளைகள் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு திரும்பும்போது இந்த மனைவிகளோடு பேசுவார்கள். You don't know what all bad habits they learned in school. அவர்கள் பள்ளியிலே என்ன கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. So the two relationships we must preserve at any cost. ஆகவே இந்த மெய்யான ஒரு உறவை எந்த விலைக்கரையும் கொடுத்தாலும் நாம் அதை பாதுகாக்க வேண்டும். One is husband and wife relationship. ஒன்று கணவன் மனைவி என்ற உறவு. Don't ever let that break with anger or anything like that. கோபமோ எதுவோ வந்து இந்த கணவன் மனைவி உறவை சீர்குலைக்க அனுமதிக்கவே கூடாது. Suspicion. சந்தேகப்படவும் கூடாது. I want to say to you brothers, சகோதரர்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், we are living in very difficult times. நாம் மிகுந்த கடினமான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And it's very easy to fall into adultery. விபச்சாரத்திலே விழுவது என்பது மிகவும் எளிது. When you fall into adultery, you destroy your marriage, you destroy your children. நீ விபச்சாரத்திலே விழும்பொழுது உன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி உன்னுடைய பிள்ளைகளையும் நீ அழித்துப் போடுகிறாய். Adultery doesn't happen in one day. ஏனென்றால் விபச்சாரம் என்பது ஒரு நாளில் நடப்பதல்ல. It starts with dirty thoughts. அது முதலாவது அசுத்த சிந்தையில் ஆரம்பிக்கிறது. And you think, no, I can control it, I'll just keep it there. அங்கேயே நான் வைத்து கட்டுப்படுத்தி விடுவேன் என்று நீ எண்ணுகிறாய். If you bring up a little lion in your house, உங்க வீட்ல ஒரு குட்டி சிங்க குட்டியை வளர்க்கறீங்கன்னு வைத்துக்கொள்வோம். in the beginning it will be only like a little dog. ஆரம்பத்திலே பார்த்தா ஒரு நாய்க்குட்டியை போல தான் அது இருக்கும். But in a few years it will become a huge lion and will eat you up. அது கொஞ்ச நாட்களில் அது பெரிய சிங்கமாய் மாறி உன்னையே அது கடித்து சாப்பிட்டு விடும். Little snakes become big snakes. சின்ன பாம்பு தான் பெரிய பாம்பாய் மாறுகிறது. So don't think you can keep those thoughts in your mind. ஆகவே அவ்விதமான எண்ணங்களை மனதிலேயே நாம் வைத்து கட்டுப்படுத்தி விடலாம் என்று எண்ண வேண்டாம். If you see a little snake in your house, kill it. உங்க வீட்டுல சின்ன பாம்பு குட்டியை பாத்தீங்கன்னா கொன்று விடுங்கள். That small snake may be so small it can't hurt anybody. அந்த பாம்பு குட்டி சின்னதா இருக்கும், அது யாருக்கும் தீங்கு செய்யாததா இருக்கலாம். Remember that little snakes become big snakes. ஆனால் அந்த குட்டி பாம்பு பெரிய பாம்பாய் மாறிவிடும். And you may think, I'll keep it in my mind only, I'm just having a little enjoyment.
அவை கொஞ்சம் சந்தோஷத்துக்காக இவ்விதமான சிந்தைகளை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி எண்ணலாம். You think about other women in your mind. உன்னுடைய மனதிலே மற்ற ஸ்திரீகளை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கலாம். That's a little snake. அது ஒரு குட்டி பாம்பு. If you keep it, அதை வைத்துக் கொண்டிருந்தால், you feed it with milk, நீங்கள் அதுக்கு பாம்பு பாலூட்டி வளர்த்துக் கொண்டிருந்தால், it will one day become a big snake and bite you and kill you. ஒரு நாளிலே அந்த பாம்பு பெரிய பாம்பாய் மாறி உன்னை கடித்து கொன்று. You must fight it and kill it and hit it every time you see it. ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது அந்த பாம்பை நீங்கள் அடித்து கொல்ல வேண்டும். Keep on hitting it, it will die one day. அதை அடித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாளிலே மரித்து விடும். Won't die in one day. ஒரு நாளிலே மரித்து விடாது. You keep on hitting it, one day it will die. ஆனால் ஒரு அடித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாளிலே அது செத்து விடும். So this is a very big area nowadays. ஆகவே இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் இது ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது. Sexual area. பாலியல் உறவு சம்பந்தமான, especially those of you young people, young even married people who use the computer. குறிப்பாக வாலிப வயதிலே உள்ளவர், திருமணமானவர்கள், நீங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் பொழுது you can commit so much sin on the computer in the sexual area. கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் பொழுதே நீங்கள் பாலியல் சம்பந்தமான எவ்வளவு பாவங்களை செய்துவிட முடியும். Where your mind gets polluted. உங்களுடைய மனதானது கரைபட்டு கொண்டே போக முடியும். And you become a slave to that internet pornography. அந்த இணைய தளத்திலே வரக்கூடிய கற்பு பாலியல் சம்பந்தமான பாவத்தோடு கூட ஆபாச காட்சிகளோடு கூட பார்த்து அடிமையாகி விட முடியும். Like taking first cigarette or first drink, you will become a slave after some time. முதல் முறையாய் சிகரெட் பிடிக்கிறீர்கள், முதல் முறையாய் குடிக்கிறீர்கள், சற்று நாட்கள் கழித்து அதற்கு அடிமையாகிறது போல. You must not yield to it the first time. முதல் முறை வரும்பொழுதே அதை பார்க்க கூடாது. If you have already yielded to it, determine today that you'll never do that again. ஏற்கனவே அது இப்படி செய்திருந்தால் இனிமே நான் ஒரு காலம் அந்த கம்ப்யூட்டரில் ஆபாசமான காட்சிகளை பார்க்க மாட்டேன், இணையதளத்தில் பார்க்க மாட்டேன் தீர்மானிங்க. When you're tempted, get up and go away from there. சோதிக்கப்படும் பொழுது கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்து போய்விடுங்கள். Run away. ஓடிவிடுங்கள். Ask God to help you. ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேளுங்கள். Save your marriage. உங்களுடைய குடும்ப உறவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Save your children. பிள்ளைகளை தயவு செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Save your life. உங்களுடைய வாழ்க்கை ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Be useful in the church. சபையிலே பிரயோஜனம் உள்ளவர்களாயிருங்கள். So these are some things we have to be very careful in our days. ஆகவே நம்முடைய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். I want to say one more thing. இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Don't waste your money. உங்கள் பணத்தை விரயமாக்க வேண்டாம். Sisters, don't keep on asking your husband to buy this and that and the other unnecessary things for you. சகோதரர்களே, தொடர்ந்து நச்சரித்துக் கொண்டே உங்க கணவன்மார் இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி நச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். You don't have to get a saree every year. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புடவை வாங்கணும் தேவையில்லை. I never did that for my wife. என்னுடைய மனைவிக்கு நான் அப்படி செய்ததில்லை. If you have enough, why do you want more? போதுமான புடவை இருந்தால் ஏன் இன்னும் அதிகமாக வாங்க வேண்டும்? Just to show other people? மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு சேலை வாங்க வேண்டுமா? Don't waste money on unnecessary things. தேவையற்ற காரியங்களிலே நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டாம். If you have money, keep it for your children. பணம் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வையுங்க. Use it for their education instead of buying clothes for yourself. உங்களுக்கு என்று ஆடை வாங்குவதற்கு பதிலாக அந்த பணத்தை சேமித்து பிள்ளைகளுடைய படிப்புக்காக சேர்த்து வையுங்க. That's what we did. அதுதான் நாங்கள் செய்தோம். We used it to educate our children. We didn't buy clothes for ourselves. நாங்கள் அந்த பணத்தை பயன்படுத்தி எங்களுக்காகவே துணிமணிகளை வாங்கி குவிக்கவில்லை. நாங்கள் அதற்கு மாறாக பிள்ளைகளுக்கு படிப்பிலே செலவு செய்தோம். So the result is we've been married more than 40 years now. We've never been in debt for one day. ஆகவே இப்பொழுது திருமணமாகி எங்களுக்கு 40 ஆண்டுகள் ஆகிறது. அதனுடைய விளைவு என்னவென்றால் ஒரு நாள் கூட நாங்கள் கடன் பட்டதில்லை. When we had little, we lived with little. எங்களுக்கு சொற்பமாக இருக்கும்போது சொற்பமான பணத்தை வைத்து வாங்கணும். Bought what we could not afford. எங்களால் வாங்க முடியாத காரியத்தை வாங்குவதில்லை. When we had more, then we could buy something. அதிக பணம் இருக்கும்போது ஏதாவது ஒன்றை வாங்குவோம். Remember that principle. இந்த கோட்பாட்டை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். God bless you all. தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, restore the hearts of the fathers to the children. பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்ப மாட்டோம். Restore the hearts of the children to the fathers. பிள்ளைகளுடைய இதயத்தை பெற்றோருடைய திருப்ப மாட்டவரே. And do a miracle in our homes. எங்களுடைய குடும்பங்களிலே ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா. And let your name be glorified in all of our homes. எங்களுடைய எல்லா குடும்பங்களிலேயும் ஆண்டவரே உம்முடைய நாமம் வல்லமையாய் மகிமைப்படட்டும். Forgive us our past failures. கடந்த கால தோல்விகளை ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும். We have all failed. நாங்கள் எல்லாரும் தவறி இருக்கிறோம். Forgive us. எங்களை மன்னியும் ஆண்டவரே. Cleanse us in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவும் ஆண்டவரே. Help us to do it differently in the future. வரக்கூடிய நாட்களில் வித்தியாசமாய் வாழ உதவி செய்யும். Fill us with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்பும். And make our homes like a light that shines in the darkness. இருளிலே பிரகாசிக்கிற விளக்கை போல வெளிச்சத்தை போல எங்கள் குடும்பங்களை மாற்றும். We pray that all our children will be born again. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே மறுபடியும் பிறக்க வேண்டும். And none of them will be lost and go to hell. ஆண்டவரே யாரும் மனம் திரும்பாமல் நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.